சைக்காலஜியில் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இசை நாட்ட சோதனையின் மூலம் நாட்டத்தை ஆராய்ந்தவர் சீசோர். அடுத்து, என் ஆக் என்ற ஆங்கில சொல் குறிப்பிடுவது அடைவூக்கம். அடுத்தது, ஒருவருடைய நினைவு வீச்சு எந்த வயதில் முழு வளர்ச்சி அடைகிறது அப்படின்னா 25 வயசில் முழு வளர்ச்சி அடையும். அடுத்ததாக தி ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் ப்ரூனர். அடுத்ததா, டவுன் சிண்ட்ரோம் என்பது இதனால் உருவாகிறது மரபணு குறைபாட்டால். குழந்தையின் வளர்ச்சியின் முக்கிய கூறு அறிதிறன் வளர்ச்சி. அடுத்ததா, குமரப்பருவம் என்பது வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு என குறிப்பிட்டவர் ராஸ். அடுத்தது, மனப்போராட்டம் எத்தனை வகைப்படும்? மனப்போராட்டம் 3 வகைப்படும். அணுகுதல் மனப்போராட்டம், அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம், விலகுதல் மனப்போராட்டம். அடுத்ததா, தாண்டைக்கு எத்தனை கற்றல் விதிகளை முன்மொழிந்தார்? தாண்டைக்கு தன்னோட முயன்று தவறி கற்றல் வாயிலாக 3 விதிகளை குறிப்பிட்டிருப்பாரு. அது ஆயத்த விதி, விளைவு விதி, பயிற்சி விதி. தேங்க்யூ.